அனைவருக்கும் வணக்கம். ஜெகநாதன் கேடிபி ஸ்கூல் யூடியூப் சேனல். நம்ம சேனலில் உயர்கல்வி அட்மிஷன் மற்றும் வேலை வாய்ப்பு தகவலாம் பார்த்துட்ருக்குறோம். அந்த வரிசையில் இந்த வீடியோவில் பார்த்தோம்னா அந்த டான்செட் ஒன்று இருக்குது, தமிழ்நாடு காமன் என்ட்ரன்ஸ் டெஸ்ட்டு. இதில் என்ன இருக்குது, என்ன படிக்கலாம், எந்த எக்ஸாம்லாம் எழுத முடியும், என்ன கோர்ஸ்லாம் போகலாம், எங்கெங்கெல்லாம் இருக்குது அப்படிங்கிற விளக்கமாக நம்ம சேனல் ஏற்கனவே போட்டிருக்கேன். இப்போ லேட்டஸ்ட் அப்டேட் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்ப்போம். டான்செட்டு இதுவரை நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணிவிட்டு அந்த மாதிரி தகவலாம் ஷேர் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த ஆல் நோட்டிஃபிகேஷன் பில் பண்ணி ஆன் பண்ணுவீங்க இந்த அப்டேட்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு. சரி, டான்செட் அப்படின்றது தமிழ்நாட்டில் அண்ணா யூனிவர்சிட்டி நடத்த போகிற இது எக்ஸாம், என்ட்ரன்ஸ் எக்ஸாமு. இந்த 2025-26க்கு இப்போ அப்ளிகேஷன் ஓப்பனில் இருக்குது. லாஸ்ட் டேட்டு 21 பிப்ரவரி வரைக்கும் டைம் இருக்குது, நீங்கள் அப்ளை பண்ணலாம். என்னென்ன கோர்சஸ்க்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம்சிஏ, எம்பிஏ மேஜராக இந்த 2 கோர்சஸ் தாங்க. ப்ளஸ் அந்த சீட்டான ஒரு டைப் எக்ஸாம் சேர்ந்து தான் இருக்கும். அதில் பார்த்திங்கன்னா என்ஜினியரிங், எம்டெக், எம்ஆர்க்கு, எம்பிளானிங் இந்த மாதிரி கோர்சஸுக்கான சீட்டா எக்ஸாம். இது எம்பிஏ, எம்சிஏவுக்கு டான்செட் எக்ஸாம். ஓகேங்களா? இந்த எக்ஸாம் எழுதுறதுனால தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா யூனிவர்சிட்டி, அதாவது மெயின் யூனிவர்சிட்டிஸ் ப்ளஸ் என்ஜினியரிங் காலேஜஸில் இருக்கிற எம்பிஏ, எம்சிஏ சீட்டு, அதுபோல் நான் எம்டெக் இந்த சீட்டுக்கான எக்ஸாம் தான் இது. இப்போ அப்ளிகேஷன் ஓப்பனில் இருக்குது, மறந்துடாமல் விருப்பம் உள்ளவங்க அப்ளை பண்ணுங்கள். ஸோ இதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம், கவுன்சிலிங் எப்படி நடக்கும், என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எப்படி இருக்கும், சிலபஸ் என்ன அப்படிங்கிறதெல்லாம் நம்ம சேனலில் ஏற்கனவே வீடியோலாம் போட்டிருக்கேன். இந்த சிலபஸ் பொறுத்த வரைக்கும் அதிலே கொடுத்துருக்காங்க, வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கலாம். அந்த உங்களுக்கு யூஜியில் என்ன படிச்சிங்களோ அதே தாங்க சிலபஸ்ஸு, ஒன்றும் ஸ்பெஷலாக எதுவும் கிடையாது இருக்குது. அதை படிச்சிங்கனாவே போதும் இருக்குது. இப்போ எம்பிஏவுக்கு பிபிஏ சிலபஸ் என்னவோ அதை பாருங்கள் இருக்குது, எம்சிஏவுக்கு பிசிஏ சிலபஸ்ஸு அது ஓகே, அவ்வளோதான். அதை பார்த்து படிச்சிங்கன்னா இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதி கிளியர் பண்ணிவிட்டு கவுன்சிலிங் மூலமாக இன்ஜினியரிங் காலேஜஸ் இருக்கிற எம்பிஏ, எம்சிஏ சீட்டு ப்ளஸ் ஆர்ட்ஸ் சயின்ஸ் காலேஜில் இருக்கிற எம்பிஏ, எம்சிஏ சீட்டுக்கு இது நீங்கள் அப்ளை பண்ணணும், ஜாயின் பண்ணிக்கலாம் கவுன்சிலிங் மூலமாக. ஸோ கவுன்சிலிங் இல்லாமல் நீங்கள் எம்பிஏ, எம்சிஏ டைரெக்டாக ஜாயின் பண்ண முடியாது. அது முடியும் எப்படின்னு கேட்டிங்கன்னா மேனேஜ்மெண்ட் கோட்டான்னு வச்சுருப்பாங்க, அதில் நீங்கள் ஜாயின் பண்ணலாம். பட் கவர்மெண்ட்டு கவுன்சிலிங், கவர்மெண்ட் இந்த ப்ரோக்ராம்ஸ் இருக்க எய்டட் ப்ரோக்ராம்ஸ் இருக்கு இல்லையா, டைரக்ட் ப்ரோக்ராமுக்கு நீங்கள் அவசியம் டான்செட் எழுதணும். ஓகேங்களா? எழுதிட்டு இந்த ஒரு சார் நான் எம்டெக் படிக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா நீங்கள் சீட்டா எக்ஸாம் எழுதுங்க. அந்த டேட் வந்து கொடுத்துருக்காங்க, பார்த்தீங்கன்னா தெரியும், மார்ச் மாதம் தான் எக்ஸாம் டேட்டு, அதுவும் அனௌன்ஸ் பண்ணியாச்சு. ஸோ அந்த மார்ச் மாதம் டேட்டை கன்ஃபார்ம் பண்ணிங்கன்னா இப்போ பிப்ரவரி தான் நடக்குது, 21 வரைக்கும் டைம் இருக்குது அப்ளை பண்ணுறதுக்கு. ஸோ எம்பிஏ, எம்சிஏ வேறு ஏதாவது ரூட் இருக்கா, ஃபார்ம் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா கவர்மெண்ட் கவுன்சிலிங் மூலமாக ஜாயின் பண்ணணும்னா இந்த எக்ஸாம் நீங்கள் எழுதணும். ஓகேங்களா? ஸோ இதை பற்றின விளக்கங்கள் நிறைய போட்டிருக்கோம். எந்தெந்த காலேஜஸில் எவ்வளோ கோர்சஸ் இருக்குது, ஃபீஸ் எப்படி இருக்கும், லாஸ்ட் இயர் கட் ஆஃப் என்ன, இந்த மாதிரி விளக்கங்கள்லாம் நம்ம சேனலில் முன்னாடியே வீடியோலாம் போட்டிருக்கேன், பாருங்கள். இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா நம்ம கமெண்ட் பாக்ஸில் உங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நிச்சயம் பார்த்துட்டு முடிஞ்சளவு நம்ம ரிப்ளை பண்ணுவோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கேடிபி ஸ்கூல்.